यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये अखिलभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनतविविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा पाराशरीयवचः सुधाम् उपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीतान्तुनिजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्. सप्तविध अनुपपत्तिन மூணாவது அனுபபத்தி ஸ்வரூபானுபபத்தி அப்படின்னு பேர் இருக்கு. அந்த ஸ்வரூபானுபபத்தியை பத்தி இப்போ விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சோ இதுல முக்கியமா என்னன்னா இந்த ஸ்வரூபானுபபத்தியினுடைய சம்மரி என்னன்றத பார்க்கலாம். இந்த சப்தத்தையே நாம சொல்ற மாதிரி இந்த அவித்யாயாக சப்தவித அனுபபத்தையா அதுவா அவித்யா விஷய சப்தவித அனுபபத்தையான்னு இந்த பிரகரணத்துக்கு பேரு. சோ அதுல இந்த மூணாவது அனுபபத்திக்கு ஸ்வரூபானுபபத்தின்னு பேரு. சோ இந்த ஸ்வரூபானுபபத்தின்ற சப்தமே சொல்ற மாதிரி நமக்கு என்ன தெரியுதுன்னா அவித்யினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு. இதுல சாமான்யமாக நாம சில சப்தங்களை பார்க்கிறோம். ஸ்வரூபம், ரூபம், ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வரியா அப்படின்னா சில இதுல பகவத் ராமாந்தருடைய ஒரு ஸ்ரீசூக்திகள்ல வருது. சோ ஸ்வரூபம் அப்படின்றதுக்கும் ரூபம் அப்படின்றதுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. ரூபம் அப்படின்றதுக்கு சாஸ்திரியமான பாஷையில என்ன சொல்றோம்னா ரூபம் கேன் மீன் கலர் ஆர் ரூபம் கேன் பி மீன் ஃபார்ம். ஆனா ஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன அதனுடைய ஒரிஜினல் நேச்சர் என்ன அப்படின்னு இருக்கோ அதுக்கு ஸ்வரூபம் ஸ்வரூபம் அப்படின்னு பேர். சோ ஸ்வரூபம் ஸ்வஸ்ய ரூபம் ஸ்வரூபம் அப்படின்னு நாம அதனுடைய அவயவார்த்தத்தை அவயவ வியுற்பத்தியை எடுத்துட்டா என்ன ஆகுதுன்னா ஸ்வரூபம் ரூபம் ஒரே மாதிரி வந்துடுது. ஆனா இந்த இடத்துல ஸ்வரூபம் அப்படின்ற சப்தத்துக்கு நாம அவயவார்த்தத்தை எடுத்துக்க கூடாது. ஸ்வரூபம் அதனுடைய ரூட்யர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. So we should not try to analyze it etymologically. ஸ்வரூபம் ஈக்குவல்ஸ் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். ரூபம் அப்படின்னா இட் கேன் ஐதர் மீன் கலர் ஆர் இட் கேன் மீன் ஃபார்ம். அதனால இந்த இடத்துல ரூபம் அப்படின்றத பத்தி சர்ச்சை இல்லை. அவித்யினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சோ அதுல அது வாஸ்தவமான இஸ் இட் a real entity or is it இது unreal entity அப்படின்னு முக்கியமான ஒரு விகல்பத்தை அவர் பண்றார். இங்க பார்க்கலாம் இந்த இதுல. சோ தி நேச்சர் சம்மரி ஆஃப் ஸ்வரூபானுபபத்தின்னு இந்த ஸ்லைட்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். தி நேச்சர் ஆர் ஸ்வரூபா ஆஃப் அவித்யா. அவித்யா மஸ்ட் ஐதர் பி ரியல் ஆர் அன்ரியல். there is no other possibility. இதுலயும் முக்கியமா நாம சாஸ்திராத்தியனம் பண்ற சமயத்துல ஒரு யுக்தி பிரதியுக்திகளை எப்படி பண்றான்றத நம்ம முக்கியமா கவனிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வஸ்து இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல சோ முதல்ல நாம என்ன சொல்றோம், அஸ்யூமிங் தட் இட் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம என்ன சொல்றோம்னா let us say அது ஒருவேளை அந்த வஸ்து இருக்குன்னு ஒத்துக்கணும். அப்போ அது நித்தியமா அனித்தியமா அப்படின்னு முதல்ல விபாகம் பண்றோம். சோ இதுக்கு விகல்பம் அப்படின்னு பேர். சோ ஐதர் இட் ஷுட் பி திஸ் ஆர் ஐதர் இட் ஷுட் பி தட். சோ அது நித்தியமா இருந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. therefore it cannot be nitya. அனித்தியமா இருந்தா these are the problems. அதனால it cannot be anitya. சோ நித்தியமானாலும் சில அனுபபத்திகள் இருக்கு, அனித்தியமானாலும் சில அனுபபத்திகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகும்னா அப்பேற்பட்ட வஸ்து இருக்க முடியாது அப்படின்னு நாம சொல்றோம். சோ இதெல்லாம் என்னன்னா வாதத்தினுடைய ஒரு முக்கியமான
basic rules. So nityamahum anityamahum random irukala appdin solradho illa nityamahum illamal anityamahum illamal அப்படியே இருக்கலாம் அப்படினு சொன்னா அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படினு சொல்றோம். So these are the basic premises on which the vadas are developed. So in this case பகவத் ராமானுஜர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த அவித்யா அவித்யான்னு சொல்றீங்க, அது சத்தியமான வஸ்துவா இல்ல அசத்தியமான வஸ்துவா, அது யதார்த்தமான வஸ்துவா இல்ல அயதார்த்தமான வஸ்துவா அப்படின்னு முதல்ல கேட்கிறார். ஸோ இப்போ ஸ்லைடை பாருங்க. So avidya must either be real or unreal. There is no other possibility. But neither of these is possible. எதுக்கு அப்படின்னு கேட்டா, if avidya is real, then non-dualism collapses into dualism. If it is unreal, we are driven to self-contradiction or infinite regress. இதுல இந்த ஸ்லைடு இப்போ பார்க்கலாம் நம்ம. So as I mentioned earlier, please see the upper portion of the slide. The question is avidya a real object or entity or not? So possibility number one, if yes, then you have accepted the existence of another real object or entity other than Brahman, which suffices to say that Advaita is incorrect, non-duality is incorrect. இதுல இந்த வாத பத்ததின்னு நம்ம என்ன சொல்றோமோ, அந்த வாத பத்ததியில ரெண்டு பேர் வாதம் அப்படின்னா அதை பத்தி ப்ரீவியஸ் கிளாஸ்ல சில விஷயங்கள் தான் அடியேன் விஞ்ஞாபிச்சேன். வாதம் அப்படின்னு சொல்றது அது ஜெனரல் டெர்ம், அது டிபேட் அப்படின்னு சொல்றதுக்கு. ஜெனரலா நாம என்ன சொல்றோம்னா வாதஹா ஜல்பஹா விதண்டா அப்படின்னு 3 விதமா இருக்குன்னு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அடியேன் ப்ரீவியஸ் கிளாஸ்ல விவரணம் பண்ணி. அதுல முக்கியமா என்ன விஷயம்னா, ரெண்டு பேர் வாதி பிரதிவாதிகள் இருக்கிற சந்தர்ப்பத்துல மத்தியஸ்தன் அப்படின்னு சொல்லி there will be a person who will be in the place of a judge. So அந்த ஜட்ஜினுடைய முன்னாலே என்ன பண்ணணும்னா முதல்ல சமயபந்தம் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாருக்கு டெக்னிக்கல் லாங்குவேஜ். சமயபந்தம் அப்படின்னா we will adhere to these principles while we are actually debating அப்படின்னு முதல்ல அதை பண்ணிக்கணும். ஸோ அந்த சமயபந்தத்துக்கு அனுகுணமாக தான் இந்த வாதங்கள் அथवा ஜல்ப கதையோ விதண்டான்ற கதையோ எல்லாம் நடக்குது. ஸோ அந்த சமயபந்தத்துல முதல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி we accept these things as common to each person அப்படின்னு. அதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தட் we give to students, தர்க்கசாஸ்திரத்துல நாம அதை சொல்லுவோம். அதெல்லாம் மேல வரப்போறது. இந்த அவித்யனுடைய விஷயத்துல பாவரூப அஜ்ஞான சாதனம் அப்படின்னு ஒரு பெரிய பிரகரணம். இந்த அஜ்ஞானம் அथवा அவித்யை இது ரெண்டும் பரியாயமாக சொல்றாங்க. அது பாவரூபம் அப்படின்னு அவ சொல்ற. சோ பாவரூபமாக இருந்தா எப்படின்னு அது வேற கேள்வி கேட்டு அதை பகவத் ராமானுஜர் shows how that is also untenable. பட் அந்த பாவரூப அஜ்ஞான சாதனத்தை பண்ற சமயத்துல அவ என்ன பண்றாங்க, இந்த அனுமான பிரமாணத்தை உபயோகம் பண்ற. So அனுமான பிரமாணம் அப்படின்னா we have already studied how many pramanas are there. பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, சப்தம் என்ன, இதெல்லாம் பார்த்திருக்கோம். So அனுமானம் அப்படின்றது இன்ஃபரன்ஸ். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு வஸ்துவை வச்சுட்டு அந்த சமயத்துல கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய இன்னொரு வஸ்துவை இன்ஃபர் பண்றது, ஊகம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பர்வதத்துல மொத்தம் புகையை பார்க்கிறோம். புகையை பார்த்த உடனே இங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதே சம்ஸ்கிருதத்தை நாம என்ன சொல்றோம்னா பர்வதா வன்ஹிமான் தூமாத் அப்படின்னு. பர்வதான பர்வதம், தி மவுண்டன். வன்ஹிமான் is the repository or contains fire. Why அப்படின்னு கேட்டா, how அப்படின்னு கேட்டா, because I am seeing smoke in the mountain அப்படின்னு சொல்றோம். So பர்வதா வன்ஹிமான் தூமாத் இதுக்கு அனுமான ஆகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. So அதுல பர்வதா அப்படின்றது பக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. So the locus of the object that we want to prove, the existence of which we want to prove,
is known as paksha. Adakalla English la equivalent terms irukku. I am not very familiar with the terms. So idukku parvataha appdin sollakudiyadu paksham. Sadhya enna sadhya nirdeshaha nu sollakudiyadu vanhiman appdin sadhya nirdeshaha appdin solluva. Vanhiman na that which consists of fire appdin. So sadhya enna vanhi. Sadhaitum yogyam sadhyam. That which we want to prove is known as sadhya. Adukku hetu athava karanam அப்படினு சொன்னா அது தூமாத். Because I am seeing fire, smoke in the mountain, I understand that there is fire அப்படினு சொல்றோம். So இது ஒரு வாத பద్ధதியில நாம இது பண்ணணும்னு வெச்சுக்கோங்க. இப்போ பர்வதஹ வன்ஹிமான் தூமாத் அப்படினு அர்த்தம். A person tries to வாதி பர்வதத்துல வன்னியினுடைய அஸ்தித்வத்தை, அதாவது நெருப்பினுடைய அஸ்தித்வத்தை சாதிக்கிறதுக்காக ஒரு ஹேதுவினுடைய உபன்யாசத்தை பண்றான்னு சொல்றார். ஹேது உபன்யாசம். உபன்யாசம்னா he actually puts forth this reason. So இதுக்கு பிரதிவாதம் எப்படின்னா பர்வதஹ வன்யபாவவான் பாஷாணமயத்வாத் அப்படின்னு சொல்றார். So பர்வதஹ வன்ஹிமான் அப்படின்னு வாதி சொன்னார். அதுக்கு பதில் என்ன சொல்றான்னா பர்வதஹ வன்யபாவவான். பர்வதத்துல வன்னி இருக்குன்னு வாதி சாதிச்சா பிரதிவாதி என்ன பண்றான்னா பர்வதஹ வன்யபாவவான் அப்படின்னு சாதிக்க. பர்வதத்துல வன்னி இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா பாஷாணமயத்வாத். மேல்கோட்டத்துல ஒரு பர்வதம் இருக்கு, பூர்த்தி அது வரம் கல்லுதான் தெரியுது நமக்கு. சோ அந்த இடத்துல there cannot be any fire because பர்வதத்துல ஃபயர் வரணும்னா it should be either in the form of ஒரு அதுக்கு forest fire இருக்கணும் இல்ல something like that. But in the fire which I am seeing, which we see in Melkote, the mountain which we see in Melkote, அது பூர்த்தி வரம் ஒரு பாறையா தெரியுது, கல் பாறை தான் தெரியுது. அதனால அங்க வன்னி இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு பிரதிவாதி வாதியினுடைய ஒரு அனுமானத்தை சிலாஜிசம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவார். He actually tries to disprove what the Vadi is trying to prove. So நாம இதுக்கு சத்பிரதிபக்ஷம் அப்படின்னு தர்க்க சாஸ்திரத்துல சொல்லுவோம். சன் பிரதிபக்ஷஹா யஸ்ய சஹா சத்பிரதிபக்ஷஹா. So இன்ஃபரன்ஸால நான் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன்னா இது முடியாது. This cannot be possible because of these reasons. If I say these things exist because of these reasons, the person who is contesting this will say this cannot happen because of these three reasons. So இங்க நமக்கு என்ன ஆகுதுன்னா பர்வதஹ வன்ஹிமான் தூமாத் அப்படின்னு சொன்னாங்க, வாதி சொன்னாங்க. பிரதிவாதி என்ன சொல்றாங்க, பர்வதஹ வன்யபாவவான் பாஷாணமயத்வாத் அப்படின்னு சொல்றாங்க. So இப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுது, there is a difference of opinion, வாதிக்கும் பிரதிவாதிக்கும். சோ இப்போ இது ரெண்டுல எது சரி அப்படின்னு கேட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது அதுக்கு வாதி. சோ இதுல பிரயோஜக சங்கான் பண்ணா இது பண்ணா இதுக்கெல்லாம் டீடைல்டா ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் enumerated in the shastras regarding how to resolve this issue. Because இப்போ பர்வதஹ வன்யபாவான் பாஷாணமயத்வாத்னா அது சரியாகணும், இல்ல பர்வதஹ வன்ஹிமான் தூமாத் அப்படின்றது சரியாகணும். either there should be fire in the mountain or there should not be fire in the mountain. There are only two possibilities. So parvataha vanhiman தீர்மானம் பண்ணனும்னா அப்ப அதுக்கு என்ன, what are the next steps to be followed? பர்வதஹ வன்யபாவான் பார்க்கணும்னா அப்போ அதுக்கு என்ன steps follow பண்ணணும். இல்ல ரெண்டு பேருக்கும் further questioning has to be done. Then how the questioning has to be done, what is to be done, what are the steps to be taken அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மத்தியஸ்தன் என்ன பண்றான், மத்தியஸ்தான ஜட்ஜ்னுடைய ஸ்தானத்தை எடுத்துருவோம். Ultimately he says பர்வதஹ வன்ஹிமான் அப்படின்றது கரெக்ட், இல்ல பர்வதஹ வன்யபாவான் அப்படின்றது கரெக்ட் அப்படின்றது ultimately he has to convince himself and then he has to give the verdict. So இந்த மாதிரி நிறைய வருது விஷயங்கள். இப்போ பர்வதஹ வன்ஹிமான் தூமாத் பர்வதஹ வன்யபாவான் பாஷாணமயத்வாத் அந்த மாதிரி அப்படியே சாஸ்திரயோனித்வாதிகரணத்துல மேல வரப்போகுது. ஈஸ்வர சாதனை எப்படி பண்ணோம்னு சித்தியங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாத்து கடவது அப்படின்னு சொல்லுவோம்.
So in the Tarkika enna pandran sonna, they try to prove the existence of God by means of inference. Adu enna sariya thappa illa eppadi, how we should understand it and how we should, whether we should accept it or not அப்படின்றது மேல மூணாவது அதிகரணமா இருக்கக்கூடிய சாஸ்திரிய அதிகரணத்துல வரும். பட் எதுக்காக இது சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த மத்தியஸ்தனுடைய ஒரு சாநித்தியத்துல, பிஃபோர் தி ஜட்ஜ், the two parties who are debating, they have to formulate the rules of that particular debate. இதுக்கு சமயபந்தம் அப்படின்னு பேரு. சோ இந்த சமயபந்தத்தினுடைய சந்தர்ப்பத்திலேயே நாம என்ன சொல்லணும்னா, we will actually conform to these particular rules அப்படின்னு. சோ இப்போ ப்ரீவியஸ் இதுல நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா, அத்வைதிகள் என்ன சொல்றாங்க, அத்வைத இது சத்தா அசத்தா அப்படின்னு கேட்டேன். சத்தும் ஆகலாம் அசத்தும் ஆகலாம், அதனால அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னோம். சோ அனிர்வச்சனீயமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி we actually refuted the theory. Similarly இங்கேயும் அப்படிதான். அந்த அவித்யான்னு நீங்க சொல்றீங்க, அது எப்பேற்பட்டது, சத்தியமான வஸ்துவா மித்தியான வஸ்துவா அப்படின்னு கேள்வி. சத்தியமாகவும் இருக்கலாம் மித்தியாகவும் இருக்கலாம் அப்படின்னோ, இல்ல சத்தியமாகவும் இல்லை மித்தியாகவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லலாமேன்னு சொன்ன. சோ சமயபந்தத்துல நாம என்ன பண்ணிருக்கோம், we conform to these rules அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால the refutation of Ramanuja.org holds good in this context அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல previous classes கூட இந்த விஷயம் வந்தது. Though you may say it is like this, we will not accept it அப்படின்னா. When the Samayabandha has been done, you have to accept these things அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. ஸோ இந்த ரூல்ஸ் பிரகாரமாக நாம் இதை பண்ணலை அப்படின்னு சொன்னா அப்போ என்ன ஆகும், அதான் அந்த சததூஷணியில இவர் வேதாந்த தேசிகர் ஸ்ரீஹர்ஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கதா அனதிகாரவாதா அப்படின்னு. அதை பத்தியே ஒரு வாதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. கதா அனதிகாரவாதான்னு, a person who does not accept the authenticity of such and such axioms cannot be engaged in a debate, or he cannot enter into a debate with other honest and sincere scholars. So அதுக்கும் பேர்ல கூட அடியனுடைய ஆச்சாரியன் சொன்ன விஷயத்தை நீ விஞ்ஞாபிச்சேன். இப்போ உனக்கு கதாயாம் உனக்கு கதையில அதிகாரம் கிடையாது, வாதத்துல அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்ன. இந்த காலில் என்ன சொல்லுவா, சரி ஃபைன், ஐ வில் நாட் வரி அபவுட் இட் அப்படின்னு. ஆனா அந்த காலில் ஸ்டில் honesty and sincerity existed. So வேதாந்த தேசிகன் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஸ்காலர், ஒரு பெரிய ஞானி, அவர் உனக்கு கதையில அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய டிஸ்கிரெடிட், பெரிய அவமானம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி. அதனால இந்த கதா அனதிகாரவாதம் ரொம்ப பெரிய முக்கியமான வாதம் சததூஷணியில. அதனால இந்த ஆக்சியம்ஸுக்கு அனுகுணமாக தான் வாதம் பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அத்வைதிகள் கூட இதுக்கு பேர்ல என்ன பதில் சொல்றான்னு கடைசியில அல்டிமேட்லி they will say துர்கடத்துவம் அவித்யாயாக பூஷணம் துதூஷணம்னு அவ்வளோட நிறுத்திருக்காளே தவிர நமக்கு இதுக்கெல்லாம் விஸ்தாரமாக ஒவ்வொரு அனுபவத்திற்கும் பதில் சொன்னதாக நமக்கு தெரியும். இது வரைக்கும் யாராவது ஸ்வரூபானுபபத்திக்கு இது பதில், அப்படியே நிவர்த்தக அனுபவத்திக்கு இது பதில், நிவர்த்தி அனுபவத்திக்கு இது பதில் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிபிக்கா சொன்னதாக நமக்கு, யுக்தியை ஒட்டியே சொன்னதாக நமக்கு தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆல் திஸ் அகடித கடனா பட்டீயஸ்யாக அவித்யாயாக இதம் சர்வம் பூஷணம் நது தூஷணம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பங்கியே எழுதியிருக்க அவளுடைய கிரந்தத்தில். அதை பத்தி தான் ராமாயணத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதை பத்தி கூட சில பேர் கேள்வி கேட்டிருக்க. ஐ வுட் லைக் டு ஆன்சர் தட் லேட்டர் இன் தி கிளாஸ். ஸோ இப்போ கமிங் பேக் டு தி பிரசன்ட் டாபிக். ஸோ இதுல இஃப் எஸ், அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் அடியா சொல்ல வந்தேன். சதேவ சௌமிய இதமக்ராசி ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு அந்த ஸ்ருதி தான் முக்கியமான ஸ்ருதியா அவ சொல்றான். ஏகமேவ அத்விதீயம், ஒரே வஸ்து தான் இருந்தது, ரெண்டாவது வஸ்து இருக்குல்ல. ஏகமேவான்னு சொன்னதோட நிறுத்தல. சோ இது
they have actually mentioned this twice or double they have stressed the same thing twice. ஏகமேவா அப்படின்னு ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு சொன்னாலே ரெண்டாவது இருக்குல்லன்னு. பட் ஃபர்தர் இந்த இதுல கூட அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஜூலியஸ் சீசர் டிராமால என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல் அப்படின்னு. So according to English grammar, double superlative is not permitted. Most unkind cut அப்படின்னு சொன்னா இல்ல unkindest cut அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த இடத்துல அந்த ப்ரூட்டஸ் நுடைய விஷயத்துல இவன் என்ன சொல்றான்னா, this is the most unkindest cut of all. அதுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னா, அவ்வளவு it is so unkind that even a double superlative is admissible to show that it is so unkind. So most unkindest cut of all double superlative use பண்ணிருக்கான்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்ருதியில என்ன சொல்றதுன்னு, ஏகமேவ அத்விதீயம் இல்ல அத்விதீயம்னு சொன்னாலும் போறோம். நவித்யதே த்விதீயம் எஸ்ய சஹ அத்விதீயம் அப்படின்னு. இல்லைன்னா ஏகமேவா அப்படின்னு சொன்னாலும் போறோம். பட் ஹியர் என்ன பண்ணிருக்கேன், இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னிருக்குன்னா ரெண்டாவது வஸ்துவே இல்லை. ரெண்டாவது வஸ்துவே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இன்டர்பிரேட் பண்றான்னு, ரெண்டாவது சத்தியமான வஸ்து இல்லை அப்படின்னு. சோ பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னா வேற எதுவும் சத்தியமாக இருக்க முடியாது. அதனால சத்திய வஸ்துன்றது ஒண்ணுதான். சோ அதுக்கு அந்த பிரம்மம் அப்படின்றதுக்கும் குணங்களோ இதோ எதுவுமே கிடையாது. அதனால பிரம்மம் அப்படின்றத தவிர மீதி எல்லா சத்தியம் மீதி எல்லாம் போய் அப்படின்னு சொல்லு. அதுதான் அத்வைத்தம். துவைத்தம் துவயோஹோ பாவஹ த்விதா த்விதைவ துவைத்தம். சோ அந்த துவைத்தம் கிடையாது, அத்வைத்தம் தான் சரி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த அவித்யா அப்படின்றது வாஸ்தவமான வஸ்து அப்படின்னு ஒத்துண்டா என்ன ஆகுது, அப்போ பிரம்மத்தை தவிர இன்னொரு அவித்யான்ற ஒரு நித்திய சத்தியமான வஸ்துவை ஒத்துண்டதுனால என்ன ஆகுது, அத்வைத ஹானி அத்வைத பங்கா. சோ நீங்க என்ன சித்தாந்தமா ஒத்துண்டிருக்கீங்களோ பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு அந்த சித்தாந்தம் போயிடுது. அதனால இது மேஜர் ப்ராப்ளம் when you accept avidya as a real entity. அவித்யன்றது மித்யா அப்படின்னு சொன்ன, அது அன்ரியல் என்டிட்டி அப்படின்னு சொன்ன. அப்போ அன்ரியலான ஒரு என்டிட்டினால பிரமம் ஏற்பட முடியுமா அப்படின்னு கேள்வி. அதுதான் மேல பகவத் ராமானுஜர் ரொம்ப சூக்ஷ்மமாக ரொம்ப ஆழமாக அங்க கேள்விகளை கேட்கிறார். இவை கோஸ் வெரி 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 டீப். இப்போ உதாரணத்துக்கு ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம் அப்படின்னு பிரமிக்கிறோம். அதாவது ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறோம். சோ இதுதான் பிரமம். இந்த பிரமத்துக்கு காரணம் என்னன்னா, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் ஆர் தி காஸ் ஃபார் திஸ் இல்யூஷன் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெளிச்சம் குறைச்சலாக இருக்கிறது, அந்த கயிறு ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி இப்படி 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 வரும் பாம்பு மாதிரி. இதெல்லாம் தான் அந்த இடத்துல ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம் அப்படின்னு பிரமிக்கிறதுக்கு காரணம். சோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிஜமா பொய்யா? So can unreal factors create an illusion or be the cause of an illusion அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிஜம்தான். ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸே அன்ரியலா இருந்தா என்ன ஆயிருக்கும், அப்போ சர்ப்ப பிரமே உண்டாயிருக்காது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எந்த சமயத்துல பிரம்மம் அப்படின்றது உண்டாச்சு அந்த சமயத்துல அந்த இடத்துல ரஜ்ஜுன்றது சத்தியமா இல்லையா அப்படின்னு கேட்டு, ரஜ்ஜுன்றது சத்தியம்தான் அப்படின்னு சொல்லு. அதனால அந்த ரஜ்ஜுல இருக்கிற அந்த வளைஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி குரூக்கெட்னஸ், அதெல்லாம் காரணங்கள், அதெல்லாம் சத்தியமா இல்லையானா அதுவும் சத்தியம்னு சொல்லு. ஒருவேளை ஒரு கோல் மாதிரி ரஜ்ஜு நேரா இப்படி இருந்ததுன்னா யாருக்காவது சர்ப்ப பிரம்மம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால the factors that cause the illusion also have to be accepted as real at that stage. அதனால ஒருவேளை அவித்யன்றது அசத்தியம் அப்படின்னு நீங்க சொல்லிவிட்ட, அப்போ அதனால பிரமே ஏற்பட முடியாது. சோ அதனால இங்க ரெண்டே பாசிபிலிட்டி இருக்கு. அவித்யன்றது சத்தியமா, அவித்யன்றது மித்தியா.
அவித்யை அப்படின்றது சத்தியம் அப்படின்னு சொன்ன அப்போ அத்வைத பங்கஹ. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், வேற எந்த சத்திய வஸ்துவும் கிடையாதுன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பாதம் ஏற்பட்டது. இல்ல அது அசத்தியம் அப்படின்னா அசத்தியமான ஒரு உபாதியினால எப்படி பிரம்மம் ஏற்பட முடியும் அப்படின்றது முக்கியமான இந்த. அதனால அவித்யனுடைய ஸ்வரூபம் சத்தியஸ்வரூபம், சத்தியஸ்வரூபா அவித்யான்னு சொன்னாலும் தகராறு ஏற்படுது, அசத்தியஸ்வரூபா அவித்யான்னு சொன்னாலும் தகராறு ஏற்படுது. And there can be only two possibilities, there is not a third possibility. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த அவித்யான்ற அதனுடைய ஸ்வரூபம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது பொருந்தாது. அப்படி பொருந்தாம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா அவித்யான்றது நீங்க சொல்ற மாதிரி இல்லை. So what you are trying to imply by the word avidya is incorrect. அவித்யான்ற சப்தமே கிடையாதுன்னு நம்ம சொல்லல. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அவித்யா ஸ்வரூப அனுபபத்தி. So அவித்யாயாக ஸ்வரூபம் ந உபபத்தியதே, அவித்யாயாக ஸ்வரூபம் அனுபபன்னம் அப்படின்னு சொல்லுவோம். So இப்போ ஸ்லைடை பாருங்க. So இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இந்த ஸ்ரீபாஷ்ய பங்கிய பாருங்க கீழே. அபிச்ச நிர்விஷயா நிராஷ்ரயா ஸ்வப்ரகாஷா இயம் அனுபூதி ஸ்வாஷ்ரய தோஷாத் அனந்தாஷ்ரயம் அனந்த விஷயம் ஆத்மானம் அனுபவதி இத்யத்ர கிமயம் ஸ்வாஷ்ரய தோஷா பரமார்த்தபூதः. ஒன்ஸ் அகைன் நாம அந்த சிரோவாக்கியம் அப்படின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த சிரோவாக்கியத்தை பிரதானமா வச்சுக்கணும். பிரம்மைவ ஸ்வ அவித்யா சம்சரதி ஸ்வவித்யா முச்சியதே அப்படி. சோ அந்த சிரோவாக்கியத்தை வச்சோம்னா நமக்கு ஸ்பஷ்டமா எல்லாம் தெரியுது. சோ அந்த அனுபூதி அனுபவா ஞானம் பிரம்மா இதெல்லாம் பரியாயம் அவளுடைய மதத்துல. அதனால இந்த இடத்துல பகவத் ராமானுஜருடைய பங்கில நிர்விஷயா நிராஷ்ரயா ஸ்வப்பிரகாஷா இயம் அனுபூதி. சோ அனுபூதினா இந்த இடத்துல பிரம்மா அப்படின்னு அர்த்தம். ஞானமே பிரம்மா, பிரம்மமே ஞானம். சோ வேற பிரம்மத்துக்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்ல பிரம்மம் இன்னொரு ஞானத்துல விஷயம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த அனுபூதின்னு சொல்லக்கூடிய பிரம்மான்னு என்ன இருக்கோ அது எப்ப ஏற்பட்டதுன்னா அவளுடைய மதத்துல ஸ்வப்பிரகாசம். அது தானாவே தெரியுது. ஆனா தெரியுதுன்னா என்னன்றது ஆனா நெக்ஸ்ட் கேள்வி வருது. அது யாருக்கு தெரியுதுன்னா அது இன்னொரு ஞானத்துக்கு விஷயம் ஆயிடுது அப்படின்னு கேள்வி எல்லாம் வருது. பட் அட் திஸ் ஸ்டேஜ் லெட் அஸ் நாட் கோ இன்டு தட். சோ அது நிர்விஷயா நிராஷ்ரயா, அந்த ஞானத்துக்கு விஷயமும் கிடையாது ஞானத்துக்கு ஆசிரியமும் கிடையாதுன்னா பிரம்மான்றது சுதந்திரமான ஒரு வஸ்து. அது என்ன பண்றதுன்னா ஸ்வாஷ்ரய தோஷவசாத் அக்கார்டிங் டு அத்வைதா பிலாசபி அவித்யா என்கிற ஒரு தோஷத்துக்கு உள்பட்டு அது என்ன பண்றதுன்னா அனந்தாசிரியம் அனந்த விஷயம் ஆத்மானம் அனுபவதி. சோ அதான் சம்சாராவஸ்தைக்கு உள்படுறது அப்படின்றத என்ன சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. சம்சாராவஸ்தா அனுபவத்தின்னு சொல்லல, அதனுடைய விவரணத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு அனந்தாசிரியம் அனந்த விஷயம் ஆத்மானம் அனுபவதி. சோ அந்த பிரம்மா தன்னை தானே அனுபவிக்கும். எதனால என்ன அவித்யா அப்படின்ற ஒரு தோஷத்தாலே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இத்யத்ர அப்படின்னு அந்த இடத்துல கிமயம் ஸ்வாஷ்ரய போதோஷா பரமார்த்தபூதா உத அபரமார்த்தபூதா இது விவேச்சனீயம். பரமார்த்தா அப்படின்னா சத்தியம் அப்படின்னு ரியல் அப்படின்னு நம்ம சொல்றோமே அதை பரமார்த்தா அப்படின்னு நம்ம சொல்றோம். அபரமார்த்தான அசத்தியம் மித்யா இத்தியாதி சப்தங்கள் தான் அபரமார்த்தா அப்படின்றது பரியாயம். சோ இது சத்தியமா மித்யா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த இடத்துல பகவத் ராமானுஜர் என்ன பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா இது பரமார்த்தமா இல்ல அபரமார்த்தமா அப்படின்னு. நதாவத் பரமார்த்தா அனபியுபகமா. சோ உங்க மதத்துல இது சத்தியம் அப்படின்னு சொல்றீங்களா மித்யன்னு சொல்றீங்களா? நீங்க இத சத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா அனபியுபகமா, நீங்க அந்த மாதிரி ஒத்துக்கோல்ல. ஏன் ஒத்துக்கோல்ல அப்படின்னு சொன்ன சதேவ சௌமிய இதமக்ராசீத் ஏகமேவாத்விதீயம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அதே வார்த்தையை சொல்லிட்டு.
அதனால பிரம்மத்தை தவிர இன்னொரு வஸ்து பரமார்த்தம் சத்தியம் அப்படின்னு ஒத்துண்டாச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்க சொல்றது உங்க சித்தாந்தமே அது நஷ்டமாகி போய்விடும் அப்படின்னு அர்த்தம். நாபி அபரமார்த்தா ததா சதி திரஷ்டத்வேன வா திருஷ்யத்வேன வா திருஷித்வேன வா அபியுபகமனீயः. சோ இங்கதான் மூணு விகல்பத்தை பண்றார். சோ இந்த ஸ்லைடினுடைய மிடில் போர்ஷனை பாருங்க. If avidya is not a real object or entity, then what is it? There are three sub possibilities. என்னன்னா அது திரஷ்டாவா இல்ல திருஷ்யம்வா இல்ல திருஷிர்வா. சோ இந்த இடத்துல திரஷ்டான்னு என்ன, அது பிரமாதாவா இல்ல பிரமாதா பிரமேயம் பிரமாண பிரமிதின்ற சப்தம் பகவத் ராமானுஜர் யூஸ் பண்ணல. திரஷ்டா திருஷ்யம் திருஷின்னு யூஸ் பண்ணிருக்கார். ஆனா டு make it easily understandable to all of the persons, I have just put it as pramata in the brackets. Pramatana vastavamana pramatana artha. Ava enna solra drashtana paarka koodiyavan அப்படினா அவ்வளவுதான், the perceiver அப்படினு. இந்த பிரான்றுடைய சப்தத்தை சேர்த்து பிரமாதா நம்ம சொன்ன என்ன அது ரியல் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துடும். அதனால அவர் பிரமாதான்ற சப்தத்தை யூஸ் பண்ணாம திரஷ்டா திருஷ்யம் திருஷின்னு போட்டிருக்காரு. To understand it more clearly, according to our Siddhanta, it can be called as Pramata, Prameyam, and Pramanama, Pramitihi. So, in the இடத்துல இன்னும் சுலபமா நமக்கு தெரியணும்ன்றதுக்காக இந்த மாதிரி இந்த இதுல பாருங்க. இந்த இதுல detailed I have explained it. It cannot be real as everything. Kindly see the second paragraph. It cannot be real as everything other than Brahman is unreal in Advaita. So if it is unreal, it should be identified with this here, seen or another perception. It cannot be identical with Anubhuti or perception. For Brahman alone is the perception, unconnected with things, and as Advaita is Avidyā is unreal, Brahman will also be unreal, which will land Advaita in the portals of Madhyamika nihilism. இதான் அங்க இந்த பங்கில சொல்லியிருக்கார் பாருங்க. பிரம அதிஷ்டான பூதாயாஸ்து சாட்சாத் திருஷேஹ மாத்யமிக பக்ஷ பிரசங்கேன அபாரமார்த்திய அனபியுபகமாச்ச. சோ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல அத்வைத சித்தாந்தத்துக்கும் மாத்தியமிக சித்தாந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. சோ அத்வைத சித்தாந்தத்தினுடைய ஒரு மூலபூதமான அம்சங்களை பார்க்கிற சமயத்துல probably in the 21st or 22nd class this has been explained in detail. So இந்த பிரமம் அப்படின்னு என்ன ஏற்படுறது, illusion அப்படின்னு, அதுல ரெண்டு அம்சம் இருக்கு. உதாரணத்துக்கு நாம ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்பம் அப்படின்னு பிரமிக்கிறோம். So the previous classes slide போட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா this has been explained. So இந்த ரஜ்ஜுக்கு அதிஷ்டானம் அப்படின்னு பேர், சர்ப்பத்துக்கு அத்தியஸ்தம் அப்படின்னு பேர். So எந்த வஸ்துவில நமக்கு பிரமம் ஏற்பட்டதோ அதுக்கு தான் அதிஷ்டானம்னு பேர். So எதனுடைய ஒரு பிரமம் ஏற்பட்டதோ அதுக்கு தான் அத்தியஸ்தம் அப்படின்னு பேர். Even in the class about 3-4 classes ago, this slide has been shown. Right now I am not able to locate that slide, that is why I am not putting it once again. So in the rajjuve paatha sarpa brahma namakku eppo porudhu appdin ketta, sarpajna rajju jnanam undanappo namakku sarpa jnanam nivartade. Eppdina நாம கயிறை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறோம். சோ அந்த பாம்பினுடைய பிரமம் எப்படி போறதுன்னா, யாரோ ஒருத்தர் பக்கத்துல வந்திருக்கிற பாருடா இதுக்கு கயிறு பாம்பு இல்லை இது கயிறு தான், கையில ஒரு கயிறை எடுத்து கொடுத்து விடுறாரு அந்த கயிறு. சோ அந்த கயிறை கொடுத்து நாம அந்த கயிறை பிடிச்சுன்னு நம்ம பாக்குறோம், ஓஹோ இது கயிறு தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. எந்த கயிறை பார்த்து நம்ம பாம்புன்னு பிரமிச்சிருந்தோமோ அந்த கயிறை நம்ம கையில எடுத்து இதெல்லாம் அதை ஒரு தினம் இப்படி பண்ணி ஆட்டி பார்க்கலாம், இது பண்ணா we do so many things. Then we are convinced that it is a rope only and not a serpent. So இந்த இடத்துல அத்வைத சித்தாந்த பிரகாரம் இந்த ஜெகத் அப்படின்றது
சர்ப்பத்தினுடைய ஸ்தானத்துல இருக்கு. ரஜ்ஜுவனுடைய ஸ்தானத்துல பிரம்மம் இருக்கு. சோ பிரம்மத்தை பார்த்து நாம என்ன பண்றோம், இதெல்லாம் ஜெகத் ஜெகத் ஜெகத், அதாவது சிதச்சித் வஸ்துன்னு பிரமிக்கணும். எப்போ நமக்கு பிரம்ம ஜானம் ஏற்படுறதோ அப்போ இந்த ஜெகத் பிரமஹா நிவர்த்ததே. ஜெகத் இதெல்லாம் ஜெகத்தெல்லாம் சத்தியம், அதுவா இதெல்லாம் ஜெகத்து என்ற பிரம்மம் போயிடுது, இதெல்லாம் பிரம்மம் தான், சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல மாத்தியமிக பட்சத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அதாவது அத்வைதிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அத்வைதிகள் என்ன சொல்ற, பிரம்ம வஸ்து அதாவது அத்தியஸ்தமாக இருக்கக்கூடிய சிதச்சித் வஸ்துகளுக்கு காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம வஸ்துன்றது சத்தியம், அதாவது ரஜ்ஜுன்றது சத்தியம், சர்ப்பம் அப்படின்றது மித்யா as far as the example is concerned. அந்த மாதிரி பிரகிருதத்துல என்னன்னா அவளுடைய மத பிரகாரம் இந்த ஜெகத் அப்படின்றது மித்யா, அதாவது சிதச்சித் வஸ்துகள், பிரம்மம் அப்படின்றது சத்தியம் அப்படின்னு அவ சொல்றான். சோ இதுக்கு சாதிஷ்டான பிரம்மம் சாதிஷ்டான பிரம்மம்னு சாஸ்திரத்தை சொல்ற. ஆனா மாத்தியமிகா என்ன சொல்றான்னு சொன்ன, இந்த ஜெகத்துல நமக்கெல்லாம் பிரம்மம் உண்டாயிருக்கு. எப்படின்னா ரஜ்ஜுவை பார்த்து சர்ப்ப பிரம்மம் உண்டார மாதிரி, அதாவது கயிறை பார்த்து பாம்பு என்று பிரம்மம் உண்டார மாதிரி நமக்கு என்னன்னா இந்த ஜெகத்தை பிரம்ம வஸ்துவை பார்த்து நமக்கு ஜெகத் அப்படின்ற பிரம்மம் உண்டாயிருக்கு அத்வைதிகள் சொல்ற. மாத்தியமிகாளுக்கும் அது சம்மதம். ஆனா மாத்தியமிகாளுக்கும் அத்வைதிகளுக்கும் என்ன வித்தியாசம் சொன்ன, அத்வைதிகள் பிரம்ம வஸ்து ஒண்ணு சத்தியம் மீதி எல்லாம் மித்யான்னு சொல்ற. மாத்தியமிகா என்ன சொல்றான்னா அந்த அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த கயிறினுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவும் மித்யா அப்படின்னு சொல்ற. அதனால அவளுடைய மதம் என்னன்னா சூன்யவாதா சூன்யவாதான்னு பேர். So even the locus of the illusion is unreal அப்படின்னு அவ சொல்ற. சோ அதுதான் பகவத் ராமாந்தர் சொல்றாரு. ஒருவேளை நீங்க பிரமத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவித்யும் அன்றியல் அப்படின்னு நீங்க சொன்ன அப்போ என்ன ஆறுது, கடைசியில அது மாத்தியமிக பட்சத்தை தான் சேர்றதே தவிர அப்போ அது வேதாந்த பட்சம் ஆகாது. So ultimately you are actually putting for the Buddhist theory of Shunyavada only and not the Vedantavada. இது வைதிக சித்தாந்தம் ஆக முடியாது, பௌத்த சித்தாந்தம் தான் ஆகும் அப்படி. அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். So Brahmadhishthana bhutayastu sakshat drishehe madhyamika paksha prasangena aparamartha anabhyupagamacha. So adanga sollirukku, it cannot be identical with anubhuti, perception. For Brahman alone is the perception, unconnected with things. And as Avidyā is unreal, Brahman also will be unreal, which will land Advaita in the portals of Madhyamika nihilism. இந்த மாத்தியமிக பட்சம் எப்ப ஏற்பட்டதுன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமமான விஷயம். அதை பத்தி ஒரு ஸ்லோகம், ந அசத்து ந சதசத்து ந சரசத் விலக்ஷணம் அப்படின்னு சொல்லி சதுஷ்கோட்டி விதிர் முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு ஸ்லைட் பார்த்தோம். I'll just say it is if it is available here. So அந்த ஸ்லைட்ல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சத்வஸ்துன்னு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புஸ்தகம், பேனா, கம்ப்யூட்டர் இதெல்லாம் சத்வஸ்துகள். அசத்வஸ்துன்னு சொன்னா சசஸ்ருங்கம் அப்படின்னா முயலினுடைய கொம்பு, தி ஹார்ன்ஸ் ஆஃப் எ ராபிட், இதெல்லாம் அசத்வஸ்து. So ultimately there can be two things, things that exist and that things do not exist. So சத்து சத்தா இருக்கணும் இல்ல அசத்தா இருக்கணும். That's what we have seen until now. அவ என்ன சொல்றா, மறுபடியும் சத்தாவும் இருக்கலாம் அசத்தாவும் இருக்கலாம், சதசத்துன்னு இன்னொரு இது பண்ற. இல்ல சதசத் விலட்சணம், சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படின்னு சரசத் விலட்சணம். சோ வைதிக சித்தாந்தத்துல நாம சாமான்யமாக சதசத்து அப்படின்னோ சரசத் விலட்சணம் அப்படின்னோ ஒத்துக்கிறது.
ஆனா மாத்தியமிகா என்ன சொல்றாங்க, தத்துவம் எப்பேற்பட்டது, ரியாலிட்டி எப்பேற்பட்டது அப்படின்னு சொன்ன, ந சத்து நச்ச அசத்து ந சதசத்து ந சதசத் விலக்ஷணம். So ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு according to us, but according to others there can be maximum 4 possibilities. ஆனா தத்துவம் ரியாலிட்டி என்ன according to மாத்தியமிகாஸ் அப்படின்னா இது நாளையும் தாண்டினது. சத்துவம் இல்லை, அசத்துவம் இல்லை, சதசத்துவம் இல்லை, சதசத் விலக்ஷணமும் இல்லை. So சதுஷ்கோட்டிஹின there are 4 possibilities. சதுஷ்கோட்டின possibility ன்னு அர்த்தம். So சதுஷ்கோட்டி வினிர்முக்தம் தத்துவம் மாத்தியமிகா விதுஹு அப்படின்னு சொல்றோம். அதனால அது எப்பேற்பட்டதுன்னா அதான் சூன்யம். சூன்யம்னா என்னன்னு மறுபடியும் விவரணம் கொடுத்துன்னு போனா அது ரொம்ப பெரிய விஷயம். அது யாருக்கும் புரியாது அந்த சூன்ய வஸ்துன்றது, அதுவும் சொல்றாங்க. பட் சூன்யம் அப்படின்னா இதுதான் விவரணம் அப்படின்னு கூட சொல்றோம். It's a highly abstract entity which actually does not exist அப்படின்னு கூட நாம சொல்றோம். அது எப்பேற்பட்டதுன்னு நமக்கு சாதாரணமாக புரியிற விஷயமே இல்லை அந்த சூன்ய தத்துவம் அப்படின்றது. ஆனா அவ சூன்ய தத்துவம் அப்படின்னு சொல்றது, இவ பிரம்ம தத்துவம். சூன்ய தத்துவம் அப்படின்றது காட்டிலும் ஒரு ஸ்டெப் மேலே வந்து என்ன சொல்றாங்க, பிரம்ம தத்துவம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் என்டிட்டி ஒன்னு உண்டுன்னு அவ்வளவு மட்டும் சங்கராச்சாரியர் ஸ்தாபிச்சார். சோ ஒருவேளை நீங்க அதுவும் பொய் அப்படின்னு சொன்ன என்ன ஆகும், உங்க வாதத்துக்கும் பௌத்தாளுடைய வாதத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்னு பகவத் ராமானுஜர் காட்டுறாரு இந்த இடத்துல. So next இது வந்து if it is next third paragraph பாருங்க, if it is identified with the seer or seen, both of which are unreal, avidya itself being unreal, and another dosha must be found for the appearance of avidya. That is, as the avidya is said to be the cause of the unreal perception of things and the unreal seer, there should be a cause for unreal avidya, which in turn will require another, and so on, resulting in ad infinitum or anavastha. If on the other hand avidya is identified with Brahman, it becomes real and there can be no removal of it. So இந்த இடத்துல முக்கியமா என்ன சொல்றாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போறது இந்த இடத்துல வாதம் அப்படின்றது, நம்ம ரொம்ப சூக்ஷ்மமா போறது. சோ அவித்யான்றது தோஷம் பிரமத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்ன, அது இப்ப ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த பிரமத்துக்கு காரணம் என்னன்னு இன்னொரு கேள்வி வருது. சோ அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு அப்படியே போன கடைசியில என்ன ஆகுதுன்னு ஆட் இன்ஃபினிட்டம் சொல்ற மாதிரி அதுக்கு சம்ஸ்கிருதத்துல அனவஸ்தான்னு பேரு. அதுக்கு சாஸ்திரியமான பாஷையில நாம விவரணம் கொடுக்கிறப்போ அப்ராமாணிக அனந்த பதார்த்த கல்பனாதாரா விஸ்ராந்தி அபாவஹா அப்படின்னு ஒரு அதுக்கு டெக்னிக்கலா விவரணம் கொடுப்பாரு. அனவஸ்தா நாமக்கா அப்படின்னு கேட்ட அப்ராமாணிக அனந்த பதார்த்த கல்பனாதாரா விஸ்ராந்தி அபாவஹா. சோ பிரம்மம் அப்படின்றது ஜெகத் ரூபமா நமக்கு தெரியறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அவித்யா, அது ஒரு பிரமம். அந்த அவித்யன்றது அன்ரியல் அப்படின்னு சொன்ன, அந்த அன்ரியலான வஸ்து நமக்கு தெரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு வஸ்து இன்னதாவது ஒண்ணு காரணத்தை சொல்லும். ஏன்னா ஒரு காரணம் இல்லாம நமக்கு அன்ரியலான வஸ்து ஒரு இல்யூஷன் அப்படின்றது பிரம்மம் அப்படின்றது உண்டாக முடியாது. அதனால என்ன ஆகுது, அவித்யை அப்படின்ற ஒரு இல்யூஷன் உண்டாகணும்னு, அதை பத்தி ஒரு மித்யா ஜானம் தத்ரூபமான மித்யா ஜானம் உண்டாகணும்னு, அப்போ என்ன ஆகும், அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கணும். அது ரியல்லா அன்ரியல்லா நம்ம எப்படின்னு கேள்வி, அதுவும் அன்ரியல் அப்படின்னு தான் சொல்லணும். அட் நோ ஸ்டேஜ் we can say that this is real அப்படின்னு. ஏன்னா பிரம்ம பின்னமான இன்னொரு வஸ்து சத்தியம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அத்வைதம் போயிடும். அதனால அந்த மாதிரி போய் 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 கடைசியில என்ன ஆகுதுன்னா அது அனவஸ்தா தோஷத்துல முடியுது. அதனால அதுவும் சரிப்படாது. தேர்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, தேர்ட் சப் பாசிபிலிட்டின்றது, if on the other hand avidya is identified with Brahman itself, பிரம்ம வஸ்துவே அவித்யா அப்படின்னு சொல்லிவிடுறோம் அப்படின்னா அப்போ அந்த அவித்யா நிவர்த்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்ம வஸ்துவே அவித்யான்னு சொன்ன அப்போ அவித்யா நிவர்த்தி ஈக்குவல்ஸ் பிரம்ம நிவர்த்தி. இது யாருக்கும் சம்மதம் இல்லை. பிரம்ம வஸ்துவும் இல்லைன்னு சொல்லிவிட வேண்டிய வருது. So that also actually results in saying that Brahman is unreal or Brahman is anityam.
அப்படின்னு சொல்ல வேண்டிய வருது. அதனால நாம இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சப் பாசிபிலிட்டிஸ் பாருங்க. இந்த அவித்யான்றது திரஷ்டான்னு சொன்ன அது மாத்தியமிக பட்சத்துல முடியுது. திருஷ்யம் அப்படின்னு சொன்ன என்ன ஆகுது, அனவஸ்தா தோஷத்துல முடியுது. திருஷிஹின்னு சொன்ன நாலேஜ் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்ன பிரம்ம வஸ்துவே அதுன்னு சொன்ன என்ன ஆகும், அப்போ அது நிவர்த்தி ஆகணும்னு சொல்றதுக்கு அவகாசம் இல்லை அப்படின்றதுதான் பகவத் ராமானுஜர் சொல்லியிருக்கார். இங்க பாருங்க, பந்திகள் பந்திக்கு விவரணம் கொடுக்க போறது இல்லை, ஏன்னா அதுல நிறைய டெக்னிக்கல் டர்ம்ஸ் இருக்கு. So let us just understand the concepts. I'll just read the panti. Those who are familiar with Sanskrit terminology and Sanskrit shastras, they will be able to understand this. So ரெண்டாவது sub possibility என்னன்னா, द्रष्टृ दृश्ययोः तदवच्छिन्नायाः दृशेश्च काल्पनिकत्वेन मूलदोषान्तर अपेक्षया अनवस्था स्यात्. So अनवस्था दोषம் அப்படின்றது ரெண்டாவது sub possibility दोषம். மூணாவது sub possibility என்னன்னா, अथ एतत् परिजिहीर्षया परमार्थ सती अनुभूतिरेव ब्रह्मरूपा दोषः इति चेत् ब्रह्मैव चेत् दोषः प्रपञ्चदर्शनस्यैव तन्मूलं स्यात्. किं प्रपञ्चतुल्य अविद्यान्तर परिकल्पनेन ब्रह्मणो दोषत्वे सति तस्य नित्यत्वेन अनिर्मोक्षश्च स्यात्. अतः यावत् ब्रह्म व्यतिरिक्त पारमार्थिक दोष अनभ्युपगमः न तावत् भ्रान्तिरुपपादिता भवति इति स्वरूपानुपपत्तिः. So அதனுடைய விவரணம் தான் இந்த ஸ்லைட்ல இருக்கு. If required, I can send the slides to all of you so that you can go through this in detail. அதனால இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அவித்யினுடைய ஸ்வரூபம் அப்படின்றது நம்ம அவித்யினுடைய லாஸ்ட் பட்சத்துல லாஸ்ட் பாயிண்ட் இஸ் என்ன அப்படின்னு கேட்டா, மாத்தியமிக பட்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. அத்வைத சித்தாந்தத்துல என்ன ஒருத்தோ அது சரிப்படாதுன்னு அர்த்தம். சோ பிரம்ம நிவர்த்தி அப்படின்னு அத்வைத சித்தாந்த சூன்யம் அப்படின்னு சொல்லல. பிரம்மமே தோஷம், அது நிவர்த்தி ஆகணும்னா பிரம்ம நிவர்த்தி ஆக முடியாது நீங்களே ஒத்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அபசித்தாந்தான்னு சொல்லுவாங்க. அபசித்தாந்தான when a person contradicts his own siddhanta accepted theory, it is known as apasiddhanta. அதுக்கு அபசித்தாந்தான்னு பேரு. அதனால இந்த மூணு பாசிபிலிட்டிலையும் சரிப்படாது அப்படின்றதுனால அவித்யான நீங்க என்ன சொல்றீங்க, தி what you mean by avidya, and avidyaனுடைய ஸ்வரூபம் சரிப்படாது. It cannot exist with such a ஸ்வரூபா or such a nature. அதனால அவித்யா svarūpānupapatti அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மூணாவது அனுபபத்தி. அதை இன்னைக்கு பார்த்திருக்கோம். It is quite a complicated theory as well as the refutation is further more complicated. நமக்கு தர்க்கசாஸ்திரத்தினுடைய சில பேசிக் டெனட்ஸ் இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் நம்ம இதெல்லாம் அதனுடைய டெப்த்தை அப்ரிஷியேட் பண்ண முடியும். இன்னும் நம்ம சுத்த பிரகாஷிகே பாவ பிரகாஷிகே எல்லாம் பார்த்தா ஃபர்தர் கான் டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் டீப்பர். இதுக்கெல்லாம் யுக்தி பிரதியுக்திகள்னா இன்னும் ரொம்ப டீப்பா போயிருக்க. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ் இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ். பட் ஐ திங்க் இவ்வளவு விஷயத்த நாம சரியா புரிஞ்சோம்னா நமக்கு சப்தவித அனுபவத்தில இந்த மூணாவது அனுபவத்தி ஒரு அதனுடைய விஷயம் என்ன, அதனுடைய வாட் இஸ் தி கிரக்ஸ் ஆஃப் தி மேட்டர் அப்படின்னு நமக்கு சுலபமா புரியும்னு நினைக்கிறேன். அதோட இன்னைய கிளாஸ் நிறுத்திக்கிறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இது அந்த அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் இது சப்தவித பத்தி எழுதியிருக்காருன்னு சொல்றா இல்லையா, அந்த அத்வைத தத்துவ சுதார சப்தவித பத்தி விஷயம் எல்லாம் நன்னா சொல்லிருக்காருன்ட்டு எல்லாம் எல்லாரும் பெரிய பெரிய புக் எல்லாம் 3 புஸ்தகம் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கான்னு சொல்றா இல்லையா. அது முக்கியமா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அனந்த கிருஷ்ண சாஸ்திரி lived in the 20th century, early 20th century வச்சுக்கலாம். சோ அன்டில் இப்ப பகவத் ராமானுஜர் 12th centuryல இதை பத்தி சொன்னார், 11th centuryல இதை பத்தி சொன்னார். So 11th centuryல இருந்து there have been a plethora of Advaita scholars who have not contradicted they have not tried to
or they are not being successful in giving proper answers to the Saptavidhanupapatti or Shatadushni for that matter. So Anantakrishna Shastri 20th century வந்து சொன்னாருன்னா அது வரைக்கும் யாரும் சொல்லலைன்னா that itself is proof that it cannot be refuted in a proper manner. ஏன்னா அப்பைய தீட்சிதர் வந்தார், இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய அத்வைதா ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்தார் who are much higher than Anantakrishna Shastri. So இதுல இப்போ நீங்க எந்த தியரியை வேணுமாலும் in this world any theory can be refuted or but அது எந்த திருஷ்டியில பிராமாணிகமான ரீதியில பண்ணிருக்காளா அப்பிராமாணிகமான ரீதியில பண்ணிருக்காளா நாம பார்க்கணும். So Anantakrishna Shastri சொல்ற வரைக்கும் வேற யாரும் over a period of 600 years when there was so much of interest in these topics. Of course nowadays yaro சில பேர் scholars might be worrying, or some people like people in this group or some Advaita group, they might worry whether Bhagavad Ramanuja சொன்னதுக்கு ஒரு பதில் சொன்னாரா இல்லையா அப்படி. But the very fact that they are telling Anantakrishna Shastri has told this, and in the middle period of about 600 years யாரும் சொல்லலன்றதுனாலே நமக்கு that itself is enough reason for us to believe that what he has told is not correct, to put it in a nutshell. அதுக்கு மேல இதுக்கு சர்ச்சை இப்போ இந்த டிவி டிபேட்ஸ் தான் நாம பார்க்கிறோம். ஸோ சத்தியம் சொல்லணும், ஜனங்கள் சத்தியத்தை தான் சொல்லணும் அப்படின்னு நமக்கு ஜெனரலா சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்க. வெதர் வி ஃபாலோ தட் ஆர் நாட், இட்ஸ் டிஃபரெண்ட் திங். பட் உடனே தட் மைட் பி தட் அசத்தியத்தை சொல்றது தப்பில்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ எனிதிங் கேன் பி கான்டெஸ்டட் இன் திஸ் வேர்ல்ட். அதனால as far as when we are conforming to particular set of values, set of axioms and so many other things, what Bhagavad Ramanuja.org says seems to be appealing to our head as well as heart. Ramanikkamana drishtiga nama paarkira samayatla idu inda Saptavidhanupapatti endradhu the objections he has raised is correct appdi namakku theriyum. But romba teevrama nama yuktiகளை பார்த்தோம் போனா அது இவர் சதபூஷணி நடந்தார். வேதாந்த தேசிகருடைய சததோஷணிக்கு Anantakrishna Shastri wrote சதபூஷணி. Once again அப்புறம் உத்தமூர் சுவாமி வந்து பரமார்த்த பூஷணம் அப்படின்னு சொல்லி he once again refuted the சதபூஷணி also, after which once again there is no Advaita Grantha which has come after that. So I think I have answered your question in a way. இப்போ இந்த பரகால மட்ட சுவாமி வந்து அதுல எல்லாம் டீல் பண்ணலையா, அந்த சப்தவித அனுபவத்தி விஷயம் சொல்லலையா இந்த பரகால மட்ட சுவாமி இதுல? டெஃபினட்டா அவருடைய சுதப்பிரகாசிக்கும் வியாக்கியானமாக இருக்கிறதுனால அவருடைய கிரந்தம் அப்படின்றது definitely has given more explanations, and அத்வைத்திகள் என்னென்ன பதில் சொல்லியிருக்காளோ அதுக்கெல்லாம் whatever answers they have tried to give, he has actually refuted those yuktis also in great detail. லாஸ்ட் क्वेश्चन. பரகாலமட சுவாமி புஸ்தகம் மோஸ்ட் ரீசெண்டா இல்ல இந்த பரமார்த்த பூஷணம் எல்லாம் மோர் ரீசெண்டா? அது எப்போ இந்த பரகாலமட சுவாமி எழுதினது சொல்ல முடியுமா? பரகாலமட சுவாமி he lived until 1968 or 69. So அவருடைய கிரந்தம் it was in the 1960s. உத்தமூர் சுவாமி எப்போ எழுதினாரு I don't exactly know, but whether he has answered Anantakrishna Shastri's questions in that work or not I don't know. இவர் என்னுடைய ஆச்சாரியரை கேட்டுட்டு நான் சொல்றேன். இட்ஸ் a good question. Even I would like to know about that. நான் அவரை கேட்டுட்டு சொல்றேன். Because Anantakrishna Shastri and Parkala Swami, they were almost contemporaries. But how age, what was their age difference and other things I don't know. But நான் அவரை கேட்டுட்டு சொல்றேன். It's a very good question with which I would like, with regard to which I would also like to know. நமஸ்காரம். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, கேட்கலாமா? நான் கேட்கலாம். அந்த நீங்க சமயபந்தம்னு ரெண்டு பேரும் வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அக்செப்ட் பண்றதுங்கிற அந்த இது சொன்னேன் இல்லையா, அதுல வந்து சோ ஒரு வஸ்து ஒன்னா சத்தா இருக்கணும் இல்ல அசத்தா இருக்கணும் அப்படின்னு தானே ரெண்டு வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் அதை அக்செப்ட் பண்றாளா, இல்ல அவ வந்து அனிர்வச்சனீயம்னு இன்னொன்னு தட் இஸ் சத்தும் இல்ல அசத்தும் இல்ல அந்த மாதிரி அது அந்த ரூல்ஸ்ல வருதா வரலையா? அது ஆக்சுவலா இப்போ நமக்கு we don't know இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பகவத் ராமானுஜருடைய பண்டிகை நமக்கு என்ன தெரியுது, அந்த மாதிரி சமயம் பண்ணிட்டு
because anirvachaniyam anirvachaniyam anupattiன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆமா, ஏன்னா சதசத் விலட்சணமான வஸ்து இருக்க முடியாது அப்படின்னு அவர் காட்டி இது பண்ணினார். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா we have to accept that samayabandha has been done in this case அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இது என்னன்னா இப்போ பகவத் ராமானுஜருடைய பங்கியை மட்டும் நாம பார்க்கறதுனால நமக்கு இது தெரியுது. பட் அந்த காலத்துல எப்படி யார் யாருக்கு வாதம் ஏற்பட்டது என்னன்றது நமக்கு ஹிஸ்டாரிக்கலா we don't have any evidence. Therefore இப்போ இங்க நமக்கு என்ன ஆகுதுன்னா பகவத் ராமானுஜருடைய அவரே என்ன பண்ணிருக்கார், அவருடைய அபிப்பிராயத்தையும் அனுவாதம் பண்ணிருக்கார். He himself has quoted their theories and then he has refuted them. But actually when a debate happens, this was how it used to happen in those days அப்படின்றது நமக்கு இந்த கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தப்போ நமக்கு we deduce that it used to happen like this. ஏன்னா நமக்கு இந்த சமயபந்தம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தான்றது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இது வித்யாரண்யருக்கும் ஒரு அக்ஷோபிய முனின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த அக்ஷோபிய முனிக்கும் வித்யாரண்யருக்கும் ஒரு வாதம் ஏற்பட்டு வேதாந்த தேசிகர் there is lot of echo. So அதுக்கு என்ன சொல்றாங்க, அசினா தத்துவசினா பரதத்துவ பிரபேதினா வித்யாரண்யம் மகாரண்யம் அக்ஷோபியமுனிரச்சினதுன்னு இருக்கு. ஸோ இது ஒன்ஸ் அகைன் அவ அத்வைத்தியால் இதுக்கு வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ற, வித்யாரண்யர் தோற்கவே இல்லை அப்படின்னா வேற மாதிரி சொல்ற. பட் அக்கார்டிங் டு வாட் இஸ் an accepted thing, Vedanta Deshika was actually called upon to be the judge or between Akshobhya Muni and Vidyaranya. அப்புறம் அவர் he gave the verdict in favor of Akshobhya Muni நமக்கு தெரியுது. ஆனா இது சகஜமாவே இல்லை. என்ன முக்கியமான விஷயம்னா அத்வைத சித்தாந்தம் அப்படின்றது வாதத்துல எப்பவுமே ஒரு டிபேட்ல அது இட் கேன் நெவர் கம் ஆன் டாப், பிகாஸ் அது ரொம்ப அன்கிளியரா இருக்கு as far as these things of அவித்யா இதெல்லாம் is concerned. அதனாலதான் லேட்டர்ல பிரம்மா ஜான பட்சம் அப்புறம் ஜீவா ஜான பட்சம் விவரணக்காரனுடைய பிரஸ்தானம் ஒண்ணு வேற பாமதின்னு சொல்லக்கூடிய வாசஸ்பதி மிஸ்ருடைய பிரஸ்தானம் even during Parakala Swami's time, which is being referred to by Krishna, அவ அத்வைதிகளை அவர் கேள்வி கேட்பான. சில சமயத்துல கேள்வி கேட்ட இந்த when they are telling about the பாமதி பிரஸ்தானம் ஏதாவது கேள்வி கேட்ட விவரண பிரஸ்தானத்தை வச்சு பதில் சொல்லுவாங்க. விவரண பிரஸ்தானத்துல கேட்ட பாமதி பிரஸ்தானத்தை சொல்லுவாங்க. இல்ல நீ you have to conform yourself to any one பிரஸ்தானா அப்படின்னு சொன்னா they used to get angry and say no, we are உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்ரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்றது since they partially accept some truth and some untruth, it is very difficult to actually substantiate their philosophy அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா ஸ்டில் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு எல்லாரும் அத்வைத்தம் ஈவன் வெஸ்டர்னர்ஸும் இவாள எல்லாருமே என்ன சொல்றா, அத்வைத்தம் அப்படின்றது தான் சரி இதுன்னு சொல்றா. இப்போ ராமகிருஷ்ண ஆசிரமத்துல அத்வைத்தம் அப்படின்றது தான் சரின்னு most of the Ramakrishna Ashrama people have, most and almost everybody support or they feel they belong to Advaita, but Ramakrishna Paramahamsa never advocated Advaita. So இதுவும் ஒரு இது ஜெகதி வித்தம் மோகனமிதம் சொல்லி பகவத் ராமானுஜர் அன்னிக்கே சொன்னாரு. அந்த மாதிரி still it is happening at the intellectual level. But when we see in the Smartha Advaita, we equate Smarthas with Advaitins, which is not correct according to many learned scholars. அவால எல்லாரும் பக்தி மார்க்கம் தான் இது பண்ற. பக்தி மார்க்கத்தை நாம இது பண்ண உடனே பக்தின்னா அது வேதம் இல்லாம பக்தி ஏற்படாது. பக்தின்னா எதுக்கு என்ன பூஜ்யன் பூஜகம் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்துதான். சோ பக்தின்னு வந்தாச்சு பூஜைன்னு வந்தாச்சுன்னா அல்டிமேட்லி என்ன ஆகும்னா அது பேதத்துலதான், பேதம்ன்றதுதான் அந்த இடத்துல வருமே தவிர அபேதம்னு வராது. So even பெரிய மடாதிபதிகள் யாரு who are the champions of Advaita சொல்றாளோ அவளை கார்த்தாயன் ராத்திரி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இருக்க. சோ அவளும் பேதவாதத்துல தான் இருக்கான்றது இந்த அவளுடைய அனுஷ்டானத்துல நமக்கு தெரியுது. சோ அல்டிமேட்லி எல்லாரும் கடைசி இல்ல பகவத் ராமானுஜருடைய சித்தாந்தத்துல தான் இருக்கான்றது நமக்கு தெரியுது அந்த திருஷ்டி. Whether what they preach is different, but what they practice is this only நமக்கு தெரியுது. So I hope I have answered your question, because so many other things also have been mentioned in this context. Yes, thank you.
சோ இந்த ராமாயணத்தை பத்தி ஒருத்தர் ரொம்ப நல்ல ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணிருக்கார். இப்போ ராவணன் ஒரு பிராமணன் இல்லையா, அவன் எப்படி இது பண்ணலாமா அப்படின்னு. சோ அது தட் அந்த வேதாந்த தேசிகன் ராமாயணத்தினுடைய ஒரு தத்துவார்த்தம் என்னன்றது பத்தி ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கார். I think it needs to be mentioned in this class, though it is not directly. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து இந்த 4வது அத்தியாயத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். So Bhagavad Ramanuja என்ன பண்றாருன்னா, when it is pertinent to quote the Mahabharata, resolve certain issues of Mahabharata, he doesn't hesitate to go to Mahabharata also. அதனால ராமாயணத்தை பத்தியோ மகாபாரதத்தை பத்தியோ நாம இங்கிட்டு இன்சிடென்டலா டிஸ்கஸ் பண்றதோ இதோ, I think it is not out of the context because Ramanujacharya himself has done that. அதனால அதை பத்தி I would like to mention about the Tattvartha of Ramayana and also answer the question about Ramayana in the next class. So with pranams to all of you, in the class முடிக்கலாம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये।